மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டுருக்கு. வெண்ணிலாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறத விட வெண்ணிலாவோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் வந்தோடனேயே காவேரியை விஜய்கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஆசையாக ஊட்டி விடுவார். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா அவர் கையை தட்டி விட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் காவேரியை அரைஞ்சு கீழே வேற தள்ளி விட்டுருவாங்க. இதை பார்த்தா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிரும். வெண்ணிலாக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர வர விஜய் மேலே உள்ள காதலும் ஞாபகம் வருது. அதனால காவேரியை அவங்க புரிஞ்சுக்காம காவேரி விஜயோட பொண்டாட்டி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்காம காவேரி மேலே ரொம்ப கோவப்படுறாங்க வெண்ணிலா. இது விஜயோட வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு புரியுமா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரியல. விஜய்க்கு இந்த விஷயம் புரிஞ்சாதான் வெண்ணிலா வீட்டை விட்டு வெளியே அனுப்பாரு. வெண்ணிலா இங்கே இருக்க வரைக்கும் விஜயோட வாழ்க்கைக்கும் காவேரியோட வாழ்க்கைக்கும் ரொம்பவே ஆபத்து அப்படிங்கிற விஷயத்த விஜய் சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கணும். இதை தான் தாத்தா பாட்டியும் அடிக்கடி சொல்கிறாங்க. இதனால தான் தாத்தா வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிட்டு வா விஜய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விஜய் டாக்டர் சொன்ன பேச்சை கேட்டுட்டு வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஆனால் வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர வர காவேரி தான் அங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது விஜய்க்கு என்னதான் புரிஞ்சாலுமே வெண்ணிலாவை வீட்டிலேருந்து அனுப்புறதுக்கு ரொம்பவே தயங்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமாவது வெண்ணிலா காவேரியை பண்ற டார்ச்சர் எல்லாம் பார்த்து விஜய் வெண்ணிலாவை வீட்டுல இருந்து அனுப்புவாரா இல்லையா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். வெண்ணிலாக்கு பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிச்சதும் அவங்கள பார்த்துக்கிற நர்ஸ் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அதை வாங்கி சாப்பிடாம விஜய் வேணும், விஜய் வந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. இதை பார்த்தா காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபம் வருது. ஏற்கனவே வெண்ணிலா கிட்ட போய் பேசின மாதிரியே சொல்றதை கேளு வெண்ணிலா, அவர் உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் வச்சிருக்காரு, மற்றபடி அவர் உன்னை பார்த்துக்க முடியாது, புரிஞ்சுக்கோ, அதுக்கு தான் ஆள் வச்சுருக்கோம், அவங்க தான் உனக்கு ஊட்டி விடுவாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. எவ்வளோ சொல்லியும் வெண்ணிலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் அங்கே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்லுவாங்க. என்ன வெண்ணிலா என்னாச்சு, ஒழுங்காக தானே இருந்தேன், இப்போ ஏன் இந்த மாதிரி அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாரு. எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு சாப்பாடு வேணாம், விஜய் கொடுத்தா தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறனால சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சாப்பாடை வாங்கி வெண்ணிலாவுக்கு ஊட்டி விட்டுவாரு. இதை பார்த்தா காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி அழுதுருவாங்க. அழுதுட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் இதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி விஜயை கூப்பிடுவாங்க. என்ன விஜய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா, நீ எதுக்கு வெண்ணிலாக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதை பார்த்து காவேரி மனசு எவ்வளோ கஷ்டப்படும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பாரு. உடனே விஜய் தாத்தா கிட்ட, தாத்தா நான் ஒன்று வேணும்னே வெண்ணிலாக்கு ஊட்டி விடல தாத்தா, அவங்க ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா, அவங்க கொடுத்துமே சாப்பிடாம ரொம்ப நேரமாக இது பண்ணிட்டு இருந்தா, அதனால தான் நான் ஊட்டி விட்டேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தாத்தா கிட்ட சொல்லுவாங்க. நீ என்ன காரணம் சொன்னாலும் அது எதுவுமே சரியாகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு போவாங்க. பாட்டி அதுக்கப்புறம் விஜய் கிட்ட, நீ தான் விஜய் யோசிச்சு நீ நல்ல முடிவாக எடுக்கணும், அப்போ தான் உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும், வெண்ணிலாவை பார்த்துட்டு நீ உன் வாழ்க்கையை விட்டுறாத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வான் பண்ணிட்டு பாட்டியும் போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா விஜய் ரூமுக்கு போயிட்டு டோரை தட்டுவாங்க. அங்கே காவேரி மட்டும் தான் இருப்பாங்க. காவேரி டோரை திறந்தோடனே வெண்ணிலா பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே போய் பெட்டில் உட்காந்துருவாங்க. என்ன வெண்ணிலா இங்கே உட்காந்துருக்க, ஒரு ரூம் இது இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நான் விஜய் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லுவாங்க. இதை கேட்டு காவேரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. என்ன இவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே பயந்துருவாங்க. வெண்ணிலாவை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே, பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டாலே, இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு காவேரி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வெண்ணிலா அந்த ரூமை விட்டு போகிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் வந்துடுவாங்க. விஜய் வந்ததுக்கப்புறம் என்ன காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் வெண்ணிலா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் கேட்பாங்க. அதுக்கு காவேரி சொல்லுவாங்க, தெரியலங்க, அவங்களா கதவு தட்டினாங்க, நான் திறந்த உடனே அவங்களா பாட்டுக்கு உள்ளே உட்காந்துட்டாங்க, எதுக்கு இங்கே வந்தாங்கன்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க, நான் விஜய் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதே சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் வெண்ணிலா ஒரு ரூம் அங்கே இருக்குமாவா, கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்பயும் இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நான் விஜய் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு விஜயோட கையை கோத்துக்கிட்டு விடவே மாட்டாங்க. என்ன வெண்ணிலா இப்படி பண்ணுற, நீ புரிஞ்சுக்காம இங்கே இருக்கக்கூடாது வெண்ணிலா, நீ இது என்னோட ரூம், உன்னோட ரூம் கீழே இருக்கு வெண்ணிலா, வா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய் எவ்வளோ கூப்பிட்டுமே வெண்ணிலா வரமாட்டாங்க. அதனால காவேரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாக்கு தெரிஞ்சோடனே தாத்தா பாட்டியும் பார்த்தீங்கன்னா விஜயோட ரூமுக்கு வராங்க. பாட்டி வெண்ணிலா ரூமில் பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. வெண்ணிலா உன்னை யார் இங்கே வர சொன்னா, ஒரு ரூம் தான் கீழே இருக்கு,
இருக்கல, நீ எதுக்கு விஜய் ரூமுக்கு தேவையில்லாம வர அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து பாட்டி வந்து கேட்குறாங்க. இந்த நேரத்தில் ராகினி வந்து அங்கே வந்துட்டு, ஓ வெண்ணிலா நீ பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டியா, நல்லா வேணும் காவேரி உனக்கு, என்னெல்லாம் என்னை பேசின, இப்போ நல்லா அனுபவி, வெண்ணிலாவோட டார்ச்சரில் நீ இந்த வீட்டை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாமே கன்வின்ஸ் பண்ணியும் வெண்ணிலா பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸை கூப்பிட்டு வெண்ணிலா கூட்டிகிட்டு போங்க, என்ன பார்த்துக்கிறீங்க, அவங்க இங்கே வர வரைக்கும் நீங்கள் என்ன கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸை திட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் வந்து வலுக்கட்டாயமாக வெண்ணிலாவை கூட்டிட்டு கீழே போகிறாங்க. விஜய் நீயே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்க, வெண்ணிலாவோட டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு, இதனால ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகுறது காவேரி மட்டும்தான் விஜய், இதை நீ புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவாயிடு, இதுக்கு மேலே வெண்ணிலானால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை திட்டிட்டு தாத்தா வந்து கீழே போயிடுவாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து விஜயை வந்து ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு அவங்க வந்து தூங்க போயிடுவாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் வெண்ணிலா இந்த மாதிரிலாம் பண்ணுறா, வெண்ணிலாவுக்கு நம்ம இந்த விஷயத்தை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்ட கொஷின்ஸ்லாம் அவருக்கு வந்து ஞாபகம் வரும். காவேரி சொன்ன மாதிரி வெண்ணிலாக்கு எல்லாமே ஞாபகம் வந்ததுக்கப்புறம் காவேரிக்கும் எனக்கு கல்யாணம் விஷயம் தெரிஞ்சா வெண்ணிலா வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவா, இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து அதுவே வந்து தோணிட்டு இருக்கும். சப்போஸ் வெண்ணிலா வந்து இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்காம ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல முடியாது, அவளுக்கு வர யாரும் இல்லை, அவளை வந்து எப்படி இருந்தாலும் எங்கே போய் விட்டாலும் அவளை வந்து நம்ம அடிக்கடி போய் பார்த்துக்க தான் செய்யணும், அப்படி இருக்கும்போது வெண்ணிலா வந்து எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே போட்டு அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பார். வெண்ணிலா சரியாகிற வரைக்கும் இந்த வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது முடியாது போலையே, வெண்ணிலா வேற ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த மாதிரி நடந்துக்கிறா, இதனால தாத்தா வேற என்னை வேற பேசுகிறாரு, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விஜய் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை, வெண்ணிலாவுக்கு வந்து நம்ம இப்பயே வந்து பாதி அவளுக்கு ஞாபகம் வந்த இந்த ஸ்டேஜ்லேயே அவளுக்கு வந்து காவேரி வந்து நம்மளோட பொண்டாட்டி, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவளுக்கு புரிய வைக்கணும், நாளைக்கே இந்த விஷயத்தை பற்றி வெண்ணிலா கிட்ட பேசணும், பேசி புரிய வைக்கணும், அதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணால் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து வெண்ணிலா இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைப்பாரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து ரூமுக்கு போயிட்டு காவேரி வந்து கூப்பிடுவாரு. காவேரி வந்து எந்திரிக்க மாட்டாங்க, சரி தூங்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதுக்கப்புறம் காவேரியை வந்து பார்த்துட்டு, ஏற்கனவே உன்னை டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், நீ அதிலே மனசு வலிச்சு ரொம்ப நொந்து கிடக்க, இதில் வெண்ணிலா பண்ணுற டார்ச்சர் வேற நீ தாங்கிட்டு இருக்கிய காவேரி, என் ரொம்ப சாரி காவேரி, இனிமேலும் இந்த சர்ப்ரைஸை வந்து வச்சு நான் விளாட மாட்டேன், நாளைக்கே உனக்கு இந்த சர்ப்ரைஸை வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைப்பாரு. இதுதான் வந்து அடுத்த வர எபிசோடில் வந்து நடக்க போகிற கதை. என்னதான் வெண்ணிலாவுக்கு முழுசாக ஞாபகம் வந்தாலும் விஜயும் காவேரியும் பண்ண கல்யாணத்தை வந்து வெண்ணிலா அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாலும் கூட விஜய் பார்த்தீங்கன்னா எப்போதுமே காவேரி கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாத்தோட ஆசை. இந்த மாதிரி தான் கதை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புவோம். எப்பயும் விஜயும் காவேரி பிரிகிற மாதிரி மட்டும் கதை போயிடவே கூடாது அப்படிங்கிறதா வீக்கா ஃபேன்ஸோட ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.